சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயாவால் மீனாவோட பூக்கடைக்கு வந்த பிரச்சனை அண்ட் முத்து கொடுத்த சர்ப்ரைஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இந்த கெமிஸ்ட்ரி ரொமான்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாமளும் பார்க்கலாம். ஆக்சுவலாக மீனா பூக்கடை மேலே பார்த்தீங்கன்னா விஜயா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால பூக்கடையை கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து ஸ்ருதி அண்ட் ரவி மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுனால ஸ்ருதியோட குடும்பத்தினர் மறுபடியும் எப்படி ஸ்ருதியை இந்த வீட்டிலேருந்து பிரித்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியாக பிளான் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வீட்டுக்கு வந்த ஸ்ருதியோட அம்மா சுதா விஜயாவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜயா கிட்ட 100 ரூபாய்க்கு பூ கொடுங்க, நீங்கள் இங்கே பூ வியாபாரம் தானே பண்ணுறீங்க, இந்த மாதிரியா பணத்தை கொடுக்க விஜயா பார்த்தீங்கன்னா வருத்தத்தோட வர வழியே இல்லாமல் முளை போட்டு பூவை வந்துட்டு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த அம்மாவை சம்மந்தின்னு சொல்லி நம்ம மரியாதை கொடுத்தா இவங்க இந்த பூக்கடையை வச்சு நம்மளையே அவமானப்படுத்துகிறாங்க. இந்த பூக்கடை இருந்தால் தானே நம்ம அவமானப்படணும், இனி இந்த பூக்கடை இங்கே இருக்கக்கூடாது, இந்த மாதிரியா பிளான் போடுறாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வெளியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து மீனாவோட பூக்கடையை இது மக்கள் நடமாட்டத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போது மீனா அவங்கக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடுறாங்க. பட் அதை எல்லாமே அந்த ஆஃபீஸர்ஸும் பார்த்திங்கன்னா மதிக்கிறதாவே இல்லை. ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மாடியில் நின்று விஜயா அண்ட் ரோகிணி 2 பேருமே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இனி இந்த கடை இருக்காது அப்படிங்கிற மாதிரியா அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து முத்து வீட்டுக்கு புதுசாக ஒரு ஸ்கூட்டியை வாங்கிட்டு வந்து மீனாவுக்கு அதை கொடுத்து நீ சுயமாக முன்னேறி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உனக்கு நான் பூக்கடை வச்சு தந்தேன், ஆனால் அது சிலரோட சூழ்ச்சியால் இல்லாமல் போயிட்டு அதுக்காக அப்படியே விட்டுட்டேன். அந்த வண்டி போனால் என்ன, நீ இந்த வண்டியை வச்சு இனி எந்த இடத்துக்கு வேணும்னாலும் உன்னால் பூவை கொண்டு போய் கொடுக்க முடியும், இந்த மாதிரியா முத்து சொல்ல மீனாவும் முத்துவோட அந்த ஸ்கூட்டியில் ஏறி சந்தோஷமாக போகிறாங்க. இதை பார்த்து விஜயா பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஸோ இப்படியான நிலையில தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஏற்கனவே முத்து அண்ட் மீனா 2 பேருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்க நிலையில் இப்போது மறுபடியும் தன்னுடைய மனைவிக்காக முத்து பண்ணுற சர்ப்ரைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பலருடைய பாய்மை பெற்றுட்டு வருது. ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இப்போ இருக்கிற சீரியல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோடைய கதை களமாக இருக்கட்டும் அண்ட் இதில் நடிக்கிற நடிகைகளினுடைய நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. அண்ட் அதே போல் டிஆர்பி ரேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் தான் வந்துட்டு முதலிடத்தில் இருக்குது. அண்ட் யதார்த்தமான ஒரு கதைக்களம் அண்ட் வந்து சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டுக்குமே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே மக்கள் மத்தியில் இருக்குது. அண்ட் ஒரு ஓவரால் நம்ம தமிழ் சீரியல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரியல் பார்த்திங்கன்னா போன வாரம் வந்துட்டு 4வது இடத்துலையுமே, அதாவது 10ல் 4வது இடமும் வந்துட்டு பிடிச்சிருக்குது. ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.